ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தாங்க உங்கள் கிராமத்து பொண்ணு பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து நைட்டில் வந்து எங்கள் வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி எங்கள் ஊரில் திடீர்னு மழை வந்துருச்சுங்க. இன்றைக்கி காலையிலிருந்தே ஒரு மைல்டான ஒரு கிளைமேட்டாக இருந்துச்சுங்க. திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. பார்த்திங்கன்னா ரொம்ப நேரமும் பெய்யல, ஒரு 10 நிமிஷம் தான் பேஞ்சிருக்குன்னு வைங்களேன். அப்படியே தூறல் போட்டுச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா காற்று வந்து மழையை வந்து களைச்சி விட்டுருச்சுங்க. அப்புறம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாங்களா? இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து மதியானம் சமைக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா தட்டைப்பயிறு குழம்பு வச்சாங்க. நான் வைக்கல, என்னோடய பொண்ணு தான் வச்சாங்க. நைட்டுக்கும் சேர்த்து வச்சுட்டாங்க. சாப்பாடு மட்டும் இப்போ வச்சாங்கங்க. இன்னும் சாப்பிட்ல, இனிமேல் தான் சாப்பிடணும். அப்புறம் வந்து என்னன்னு பார்த்திங்கன்னா, மழை வந்து வரவும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. ஏன்னு பார்க்குறீங்களா, மல்லிகைப்பூ செடியெல்லாம் வந்து நானும் அம்மாவும் வந்து கட் பண்ணி விட்டோம். ஏன்னா நம்ம என்ன தான் தண்ணி பிடிச்சி ஊற்றினாலும் இந்த மழை ஒரு 4 தூத்தல் விழுந்தாலே அதுக்கு ஒரு தனி ஒரு அதுக்கு குளிர்ச்சி ஆயிருங்க. அந்த வேர்களுக்கெல்லாம் குளிர்ச்சியாகி நல்லா தளைஞ்சு நல்லா பூவெடுக்கும். அதனால பார்த்திங்கன்னா எனக்கு கவலையாயிருச்சு. ஒரு அரை மணி நேரமாவது மழை பெஞ்சுன்னா நல்ல ஒரு சூப்பராக இருந்திருக்கும் மல்லிகைப்பூ செடிக்கு வந்து. ஏன்னா போன வருஷம் பூ எடுக்கும்போது தண்ணி ஊற்றினதுங்க. இந்த வருஷம்தான் அது இன்னும் பூத்து ஓஞ்சிருக்கிற நேரம் கவனிக்காமல் ஒரு சில வேலைகள்னால என்னால் கவனிக்க முடியல. அப்புறம் அப்படியே ஒரே புதறு மாதிரி ஆயிடுச்சுங்க. இடுப்பு உயரம் புதறு மாதிரி ஆயிடுச்சு. அதெல்லாம் கட் பண்ணி எங்கள் அம்மா இல்லைன்னா என்னால் ஒன்றுமே செஞ்சுருக்க முடியாது. அம்மா தான் ரொம்ப சிரமப்பட்டு அந்த செடியெல்லாம் க்ளீன் பண்ணாமல். கொய்யாப்பழம் பறிக்கும்போது பார்த்தீங்களா அந்த இடம்தான். ஏங்க இப்போ ரொம்ப வருத்தத்தில் இருக்கீங்களா நீங்களும்? மழை நின்று போயிடுச்சுன்னு கவலைப்படாதீங்க. கிண்டலை பாருங்கள். அவங்கவுங்க வெள்ளாமல் வச்சுருக்கிறவங்களே மழை இல்லைன்னு கவலைப்படுவாங்க. என்னமோ 4 செடியை வச்சுட்டு இப்படி கவலைப்பட்டுட்டு உட்காந்துருக்கேன்னு சொல்கிறாங்க. என்னங்க பண்ணுறது? அந்த செடியை வச்சு கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு மேலே இருக்கும். அதோட வளர்த்தவங்களுக்கு தானே அதோட வலியும் வேதனையும் தெரியும் இல்லைங்களா? சும்மா இருக்கிறவங்களுக்கு என்ன தெரியும்? ஒரே ஒரு கொடி கொண்டுட்டு வந்து அந்த மல்லிகைப்பூ செடியை உருவாக்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு சொல்லி எனக்கு தான் தெரியும். இந்தளவுக்கு உருவாக்குனது வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். எல்லா செடியுமே குண்டு மல்லிங்க, ஒரே ஒரு செடி சாதா மல்லி, அப்புறம் ஒரு ஊசி மல்லி. எல்லாமே நல்ல சூப்பரான ஒரு வாசமாக இருக்கும். எங்கள் வீட்டுக்காரர் வந்து பாவம் ரொம்ப என்னை விட வருத்தப்படுறாரு. சரி இருந்துட்டு போட்டோம், ஏதோ அவருக்கு தெரிஞ்சுது. அதனால மனசுக்கு ரொம்ப கவலையாக இருக்குங்க. என்ன பண்ணுறது? ஒரு அரை மணி நேரம் மழை பெஞ்சிருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். தேயிலை மழை, அதனால நல்லா பசிச்சது கூட பசி எடுக்க மாட்டேங்குது இப்போது. உங்களில் யாருக்காவது இந்த மாதிரி மழை வந்து கொஞ்ச நேரம் பேஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது டக்குன்னு மழை நின்றுச்சுன்னா எப்படி ஃபீலிங் இருக்குன்னு சொல்லி எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் சொல்லுங்கள். நான் ஃபீல் பண்ணுற மாதிரி தான் நீங்களும் ஃபீல் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா ஒரு அரை மணி நேரம் பேஞ்சிருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். ரெண்டாவது காற்று எடுத்துருச்சுங்க. காற்று எடுத்து இந்த மழையவே தடுத்துருச்சு. காற்றடிச்சாவே கீகாத்தடிக்குது, மழை வராது காற்றடிச்சாவே. வானத்துலலாம் நட்சத்திரம்லாம் ஒன்றுமே இல்லை. நட்சத்திரம் நிலா எதுவுமே தெரியல. இங்கே மட்டும்தான் இங்கே அப்படி இருக்கா, இல்லை உங்கள் ஊர் சைடும் அப்படி இருக்கான்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நான் போய் சாப்பிட்றேன், எனக்கு பசிக்குது. நீங்களும் நல்லா சாப்பிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். எனக்கு வந்து இப்போ கொடைக்கானல் இருக்கிற மாதிரி ஒரு என்ஜாயாக இருக்குது. உங்கள் ஊரில் எப்படி இருக்குதுன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.